all. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இது ஆல்ரெடி பார்த்த ப்ராப்ளம் தான். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி சாப்டர் 2ல் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்போம். ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்னு ஆல்ரெடி சாப்டர் 2லேயே போட்டிருப்போம். இந்த கொஸ்டின்ஸ். ஸோ லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக என்னென்னு சொல்லியிருப்போம். ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னா என்னென்னு சொல்லியிருப்போம், ரைட்டுங்களா? பார்ட்டிகுலர் அண்டர்கோயிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இஸ் கால்ட் ஹார்மோனிக் மோஷன்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்குங்க, ஸ்ப்ரிங் இருக்கா, இதை வந்து ஒரு இதில் நம்ம இந்த எண்டை இங்கே கட்டியிருக்கோம், இன்னொரு எண்டை வந்து மாஸ் எம் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட கட்டியிருக்கோம், சரிங்களா? இப்போ இது வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. நம்ம ஒரு ஃபோர்ஸ் வந்து பிடிச்சி இழுக்கிறோம், இதை பிடிச்சி இங்கே இழுக்கிறோம். அப்போ என்ன ஆகும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்குமா, மூவ் ஆகி இந்த இடத்துல வந்துச்சு. இப்போ என்ன ஆகும், ஆஃப்டர் சம் டைமுக்கு அப்புறம் என்ன ஆகும், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஸ்ப்ரிங்கு தானே உங்களுக்கு, அப்போ பழையபடி ஒரிஜினல் பொசிஷனுக்கே வரும். ஸோ அதான் இங்கே கான்செப்ட், ஓகேங்களா? அப்போ இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி நெகட்டிவ் ஆஃப் -xன்னு சொல்லுவோம், சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சு, இதை ஞாபகம் வச்சுட்டு இந்த அதுதான் இங்கே எழுதியிருப்பேன், சரிங்களா? சேம் கான்செப்ட் தான் இங்கே எழுதியிருப்பேன். ஸோ எழுதிட்டு ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம்னா இதோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கண்டுபிடிக்க போகிறோம். கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷனு, ஹாமில்டன் இதெல்லாம் நம்ம எழுத போகிறோம். சரி பாருங்க, ரைட். இப்போ என்னென்னா அங்கே ஆல்ரெடி எழுதுனது தான், இதெல்லாம் பழைய கதை தான். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி V நமக்கு ஆல்ரெடி ஒர்க் டன் F டாட் dx தெரியுமா? ஒர்க் இஸ் இங்கே ஒர்க்குங்கிறது என்னதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ W F போட்டலாம், இது எகெயின்ஸ்டாக நடக்கிறதுனால மைனஸ் எடுப்போம். இப்போ V -F dx. ஸோ அப்போ எங்கேருந்து இங்கே ஒர்க் டன் பண்ணுறோம், 0லேருந்து x டிஸ்டன்ஸ், 0லேருந்து x டிஸ்டன்ஸுக்கு பண்ணுறோம். அப்போ 0 to x இன்டெக்ரல். அப்படியே F வெளியே நமக்கு தெரியுமா, F வெளியே இந்த பண்ணோம். F -kx முன்னாடி கொடுத்தா, அதில் கொடுத்தா k வெளியே எடுத்துலாம். x இன்டெக்ரல் x² விட்டு அப்பர் லிமிட் லோவர் லிமிட். இதான் என்னென்னா பொட்டன்ஷியல். இந்த மாதிரி சிம்பிளாக கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது ஆன்சர். அப்புறம் கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேட்பாங்க. அப்போ T ½ mv². ஆஃப் நமக்கு என்ன தெரியும், வினா நிறுத்தம் dx/dtன்னு தெரியும். இதை வந்து பிசிக்ஸில் எப்படி எழுதுவாங்க, எக்ஸ் டாட்னு எழுதுவாங்க. செகண்ட் டெரிவேட்டிவை எக்ஸ் டாட்னு எழுதுவாங்க, ரைட்டா? நியூட்டன்ஸ் வந்து பிசிக்ஸ் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவார். லிப்னிட்ஸ் வந்து நமக்கு டெரிவேட்டிவ் இதை ஃபாலோ பண்ணுவாங்க, ரைட்டா? ரைட். இது ஆல்ரெடி இது ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ரைட்? ஸோ ஆஃப் x², இதான் என்னது, அந்த மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டத்தோட பொட்டன்ஷியல் எனர்ஜி, சாரி கைனடிக் எனர்ஜி, ரைட்டா? ரைட். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் ரெண்டுமே தெரிஞ்சா என்ன சொல்லலாம், லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் என்னது, L = T - v. இப்போ அப்படியே சப்ராக்ட் பண்ணி போடுங்க, முடிஞ்சது. ஸோ இதான் இது. இப்போ லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் ஃபார் தி ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். இது ஒரு முக்கியமான கொஸ்டினுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த கிரீன்வுட் புக்கில் இந்த இருக்குது, இது எல்லா இதுலேயுமே இருக்கும். இந்த இது ஆக்சுவலாக இதுதான் பேசிக்கே. ஆக்சுவலாக ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கல, ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கு ரொம்ப சிம்பிளான இது இந்த எக்ஸ்பெரிமெண்ட், ரைட்டா? மற்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ரியல் லைஃப்பில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள், அதனால இந்த எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா? இந்த சாப்டர்லேயே இருக்குது, சரிங்களா? இது அங்கேயே இருக்குது, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதனால இது ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட், ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போது லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷனுக்கு என்ன தெரியும், நமக்கு தெரியும் d/dt ∂L/x டாட். இங்கே கோஆர்டினேட் வந்து x, ரைட்டா? ∂L/w. அப்போ அதை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டாச்சுன்னா நமக்கு இது கிடச்சிரும். இது கான்ஸ்டன்ட் 2 கேன்சல் ஆகி வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் டாட்டை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் x டபுள் டாட்டா மாறிடும். ஸோ இதுதான் அது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆர் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம், ரைட்டா? இப்போ இந்த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தோட மோஷன் வந்து இதாக இருக்கும், சரிங்களா? ஸோ பார்த்துக்கோ, இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். மோஷன் அந்த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தோட மோஷன் என்னன்னு கேட்பாங்க, ரைட்? இல்லைன்னா ஹார்மோனிக் ஆசிலேட்டர், ஓகேவா? ரைட். அடுத்து ஜெனரலைஸ்ட் மொமெண்டம் கரஸ்பாண்டிங் டு தி கோஆர்டினேட் எக்ஸ். நம்ம அந்த கோஆர்டினேட்டை பொறுத்து பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும். ஜெனரலைஸ்ட் மொமெண்டம் ஃபார்ம் ஆனது ∂L/x டாட். இப்போ இதை வந்து எக்ஸ் டாட்டை போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடச்சிரும், எம் கிடச்சிரும். x டாட் கிடைக்கும். இதான் இது ஜெனரலைஸ்டு மொமெண்ட். இது முக்கியமான ஜெனரலைஸ்டு மொமெண்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரைட்? இப்போ ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன், ஹாமில்டன் ஆர் ஹாமில்டோனியன் போத் ஆர் சைட். ஸோ இது வந்து இப்படி எழுதிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த ஃபார்ம், ஏன்னா நமக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியை வச்சு ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அப்போ நம்ம இது வந்து தேவையில்லாத வேலை. இப்போ இதை எடுத்துவோம், h = t + v. ஸோ லெக்ராஞ்சியன்னா L = t - v, ஹாமில்டோனியன்னா
கச் இஸ் ஈக்குவல் டு இது வரும். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கச் பிளஸ் எல்ஸ் ஈக்குவல் டு 2Tன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் முக்கியமான ரிலேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கச் இஸ் ஈக்குவல் டு எல்ஸ் ஈக்குவல் டி மைனஸ் வின்னு சாப்டர் 2ல பார்த்துருப்போம். கொஞ்சம் முன்னாடி போட்ட வீடியோவில் கச் இஸ் ஈக்குவல் டு டி பிளஸ் வின்னு சொல்லியிருப்பேன். ரெண்டையும் ஆட் பண்ணால் 2T வரும். இதான் நம்ம லீஸ்ட் ஆக்ஷன் பிரின்சிபலில் யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது அனதர் ஃபார்ம். இப்போ எல்ஸ் ஈக்குவல் டி மைனஸ் வி. அப்போது இது வேண்டாம், இதை அழிச்சிருவோம். ஓகே, ஸோ இதுபடி நான் இது அந்த ஃபார்முலா போட்டு கொண்டு வந்தால் எனக்கு அதே ஆன்சர் தான் வருது. ரைட்டா? ஸோ அதனால் எனக்கு இந்த இது வேண்டாம். இப்போதைக்கு இது வேண்டாம், கட் பண்ணிடுவோம். ரைட்டா? அப்போது கச் இஸ் ஈக்குவல் டு ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது கச் இஸ் ஈக்குவல் டி பிளஸ் வி. ரெண்டு எனர்ஜியை சம் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டு எனர்ஜி அப்படியே சம் பண்ணால் இது இதான் என்னது ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஆனால் ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷனை இப்படி ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா அந்த கோஆர்டினேட் ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்டு கமா ஜெனரலைஸ்ட் மூமெண்ட்டும் டைம், இந்த 3 இதை வச்சு தான் எழுதுவாங்க. ஸோ இதுதான் கரெக்டானது. ஓகே, இப்போ ஆஃப் எம்மா இது தான் இருக்குது, இந்த இருக்கா? ஆல்ரெடி பி கண்டுபிடிச்சிருப்போம், டோ எல் பை டோ எக்ஸ் டாட் எம் எக்ஸ் டாட். அப்போ எக்ஸ் டாட்டுக்கு பதில் பி பை எம்மை எல்லா இடத்துலையும் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையும் எக்ஸ் டாட் வந்து பியாக மாறிடும், பி பை எம்மாக மாறிடும். அப்போ எக்ஸ் டாட் இஸ் ரீப்ளேஸ் பை பி பை எம். இப்போ இந்த எக்ஸ் டாட்டுக்கு பதில் பி பை எம் கொடுக்குறேன். இப்போ பி ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் வரும், எம் இருக்கு கேன்சல் ஆயிரும். அதே தான் இது. இப்போ இதுதான் இது கரெக்டான ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன். இதே தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, பி ஸ்கொயர் பை 2m ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கொடுத்த இது ஒரு முக்கியமானது இந்த ரைட்டா? ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹாமில்டோனியன் கனோனிக்கல் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. 3 வருமா? என்னது பி டாட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ ஹெச் பை டோ எக்ஸ். அதாவது ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்டை பொறுத்து நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. அப்புறம் இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இதில் இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சு எழுதலாம். மைனஸ் வரும், இதை எழுதுறதுக்கு இது அப்படி இங்கே கொண்டு போங்க. இப்போ இங்கே போகும்போது எக்ஸ் டாட்னு போகும், இதை அப்படியே பியை மாற்றணும். அவ்வளோதான் கதை. இந்த எக்ஸை பியை மாற்றுங்க, பி எக்ஸாக மாற்றுங்க. நெகட்டிவ் சைனு போடாது, அது ரெண்டாவது ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஸோ இதான் முக்கியமானது. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோ. இது 2 ஈக்குவேஷன் முக்கியம். இது டைம் தேவைப்படாது, அதில் நம்ம ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியும். அப்போ பி டாட்ஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம கச்சுங்கிற ஃபங்க்ஷன் இருக்கா, இதை நம்ம எக்ஸை போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? ஆக்சுவலாக மைனஸ் வரும். இதில் மைனஸ் வந்து ப்ராக்கெட் ஓப்பன். இப்போ என்ன ஆயிரம் 2k போடும்போது கேஎக்ஸ் கிடைக்கும். இது கேஎக்ஸ் மைனஸ் கேஎக்ஸ். ரைட்டா? இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ் டாட், இது வந்து இதை வந்து எக்ஸ் டாட் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் டாட்னா டோ ஹெச் பை டோ பி. பியை பொறுத்து பண்ணும்போது 2p வரும், 2 கேன்சல் ஆயிரும், பி பை எம் கிடைக்கும். இதுதான் இது கனோனிக்கல் ஈக்குவேஷன். ஸோ நீங்கள் இப்படி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு தியரியும் கரெக்டாக இருக்கும், ப்ராப்ளமும் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு தியரி புரியுறதுக்காக நான் ப்ராப்ளம் போட்டது. ஓகே, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, தியரி வந்து எதுக்கு படிக்கிறோம்? ஸோ ப்ராப்ளத்துக்காக தான் தியரிக்காக தான் ப்ராப்ளம். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சமயம் நம்ம மறுபடியும் திரும்ப போடுறது. ஓகேங்களா? ஸோ அதனால் சாப்டர் 3 இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ அடுத்து என்னென்னா இந்த அட்வுட் மிஷின் சொல்லுவோம். அட்வுட் மிஷின். ஓகே, அட்வுட் மிஷின் ஆக்சுவலாக இது என்னென்னா ஒரு ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இது வந்து இதுக்கு அடுத்த சிம்பிளஸ்ட் கான்செப்ட். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக இந்த புக்கில் பார்த்து நினைக்கிறேன், டைனமிக்ஸில் பார்த்து நினைக்கிறேன். அதேமாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நிறையா புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், இது வந்து ஃபிசிக்ஸில் ஃபாலோ பண்ணுற புக்கு, ஸ்டாண்டர்ட் புக்கு. இதில் கொடுத்துருக்காங்க, அட்வுட் மிஷின்லாம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இது முக்கியமான டாபிக்ஸ். இது அதே தான், சேம் ஸ்டோரி. சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, பாருங்கள் என்னென்னா வெரி சிம்பிள். ஒரு கயிறு த்ரெட்னா கயிறா, அதோட டோட்டல் லென்த் எல் இருக்கா? இருக்குது. இது அப்படியே என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு கப்பினா புள்ளியா. ஸோ ஒரு எண்டை இப்படியே போடுறேன், ஒரு எண்டில் மாஸ் M1 கட்டுறேன். இப்படி இருக்கா? இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு மாஸ் M1 கட்டுறேன், M1 இருக்கக்கூடிய ஒரு பொருளை கட்டுறேன், மாஸ் M1 இருக்கிற ஒரு பொருள் இந்த இடத்துல இந்த எண்டில் அட்டாச் பண்ணுறேன். இந்த எண்டில் இன்னொரு இதை மாஸ் M2 இருக்கிறத அட்டாச் பண்ணியாச்சு. இதோட மாஸ் M1, இதோட மாஸ் M2. ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் எடுத்துக்குவேன். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸ் வந்து L - எக்ஸ்னு வந்துடும், ரிமைனிங் டிஸ்டன்ஸ். இப்போ இதில் அப்படியே என்ன செய்யணும், அப்படியே ஒரு புள்ளியில் அப்படியே இதை கவர் பண்ணுறேன். இது ஒரு புள்ளி எடுத்து இதை அப்படியே ஒரு 2 எண்டை அப்படியே தொங்க விடுறேன். ஓகே, ஆக்சுவலாக என்னென்னா இந்த த்ரெட் வந்து ரொம்ப லீனாக இருக்கும். ஸோ மாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இது ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிக்கலாக இருக்கும். சரிங்களா? ரைட், அப்படி பார்த்துக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன கான்செப்ட்னா இப்போ அதே தான். இப்போ ஒரு வந்துருச்சு, அது ஒரு சிஸ்டம் வந்துருச்சு. ஓகேவா? ஒரு சிஸ்டம் வந்துருச்சு.
இப்போ வெலாசிட்டி இப்போ கைனடிக் எனர்ஜினா என்னது த ஃபார்ம் ஆஃப் mv². இப்போ என்னது ரெண்டு தான் இருக்கும், ரெண்டு காம்போனன்ட் இருக்கும். ஸோ இதை பொறுத்து அப்புறம் இதை பொறுத்து மாஸ் m இதை பொறுத்து ஒன்று இதை பொறுத்து ஒன்று ரைட்டா. இப்போ ஓகே இப்போ v1 நடத்தோம் dx/dt. ஸோ இந்த மாஸை பொறுத்து நான் கண்டுபிடிக்க போகிறேன் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த மாஸ் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து எனக்கு என்னது ஸ்பீடு, இது எவ்வளோ ஸ்பீடில் போகுது. அப்போது dx டாட் v2 வந்து என்ன வரும்னா இந்த இது கண்டுபிடிக்கும், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ dx/dt. ஸோ மைனஸ் எக்ஸ் டாட்னு வந்துடும். இது மைனஸ் எக்ஸ் டாட் நல்லா பார்த்துக்கணும், இது மைனஸ் எக்ஸ் டாட். ஓகேவா, அவ்வளோதான். அப்போ v1 v2 கிடச்சிச்சு. இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுறோம். இது ஹோல் டாட் ஸ்கொயர் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் பாட்டு செகண்ட் டெரிவேட்டிவ் போட்டு விட்றாதீங்க. எக்ஸ் டாட் கிடையாது, எக்ஸ் டாட் ஸ்கொயர் வேறு சரிங்களா. ஒய் டேஷ் ஸ்கொயர் வேறு, ஒய் டபுள் டேஷ் வேறு சரிங்களா. போத் ஆர் நாட் சேம். ஓகே, ஸோ இதுதான் என்னது கைண்டிங். பாருங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக அங்கே என்ன பண்ணியிருப்போம்னா ஒரே ஒரு மாஸ் இருக்கும், அப்போது எம்மு மட்டும் போடுவோம். இப்போ இங்கே என்னது m1 + m2 முடிஞ்சு போச்சா, அதுவும் ஒரே லிங்க் ஆகிடுச்சு. அடுத்து கைனடிக் எனர்ஜி மாறும். இப்போ கைனடிக் எனர்ஜினா சம் ஹைட்டில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து மோஷனில் இருக்கும்போது எவ்வளோ எனர்ஜி, இது எவ்வளோ ஹைட்டில் இருக்கும்போது உள்ள எனர்ஜி. அப்போ விசி கூட mgh ஆல்ரெடி ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக இது என்ன mgh என்னன்னா v1 + v2. அப்போ ரெண்டு எனர்ஜி கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த எனர்ஜி இந்த ஹைட்டில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குன்னு பார்க்குறேன். அப்போது m1 ஓகேங்களா. ஆக்சுவலாக இது என்னென்னா ஜிக்கு எகென்ஸ்டாக இருக்கும். ஓகே, ஜிக்கு இதை நான் இது பிடிச்சி இழுக்கும்ல. ஸோ அப்போ ஜிக்கு எகென்ஸ்டாக இருக்கிற -gx, இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், ஹைட் வந்து எக்ஸ். அப்புறம் இந்த ஹைட்டில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு பார்க்குறேன். அதே மாதிரி m2 ஜிக்கு எகென்ஸ்டாக இருக்கிற -g, இந்த லென்த்து இந்த ஹைட் வந்து l - x. அவ்வளோதான். இது அப்படியே சிம்பிளை பண்ணி வச்சு எனக்கு என்ன கிடச்சிருந்தா பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடச்சிடும். ரைட், அப்போ யூஷுவல் ப்ராசஸ். ஒரு லக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன்னா t - v அவ்வளோதான். வேறு இது ஒன்றும் பெருசாக ஒன்று இருக்குது. t கொடுத்துருப்போம் f. இந்த இடத்துல -v இதை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜெனரலைஸ்ட் மூமெண்ட்னா p = ∂L/∂x டாட். அப்போ 2x m1 + m2 x டாட் வரும். இதை நான் வச்சுக்கோங்க ரைட்டா. அடுத்து லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இது அப்படியே அப்ளை பண்ணி இந்த மாதிரி தரும். லக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா h = t + v, t தெரியும் v தெரியும், அப்படியே பண்ணிடலாம் ரைட்டா. பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நிற்கும். இப்போ என்ன பண்ணலாம், pக்கு பதில் என்ன செய்யணும், இந்த p ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். இப்போ x டாட்டுக்கு பதில் p/m1 + m2 ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதான் இது ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. அப்புறம் ஹாமில்டோனியன் கனோனிக்கல் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா ஆல்ரெடி இது தெரியும். ஓகே, இது நமக்கு தெரியும். இது அப்படி டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா p டாட் கிடச்சிடும். அதே மாதிரி எக்ஸ் டாட்டும் நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ இவ்வளோ தான் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ். அதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 கொஷின் போட்டோம்னா மொத்தத்தில் ப்ராப்ளம் முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.